விஜய் 62 படப்பிடிப்பில் விஜய் சொன்ன வார்த்தையால் துள்ளி குதித்து பிரபல சீரியல் நடிகை வைஷாலி ஆனந்தம். விஜய் 62வது படத்தின் படப்பிடிப்பு வேலைகள் வேகமாக நடந்து வருகிறது. அண்மையில் படக்குழு அடுத்த கட்ட படப்பிடிப்பை சென்னையில் தொடங்கியுள்ளனர். அப்போது எடுக்கப்பட்ட முருகதாஸின் ஒரு புகைப்படமும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த நேரத்தில் பிரபல சீரியல் நாயகி வைஷாலி விஜய் முருகதாஸ் படத்தில் நடித்த அனுபவம் குறித்து பேட்டி கொடுத்துள்ளார். விஜய் 62வது படத்தில் அவருடன் நடித்து விட்டேன். விஜய் 62வது படத்தில் அவருடன் நடித்து விட்டேன் என்பது மகிழ்ச்சி. நான் நடித்ததை பார்த்த விஜய் அவர்கள் நீங்கள் நன்றாக நடிக்கிறீர்கள் என்று பாராட்டினார். அதை கேட்டதும் படு சந்தோஷமாக இருந்தது. AR முருகதாஸ் அவர்களும் பாராட்டினார்கள் என்று பேசியுள்ளார் வைஷாலி. காலா கர்நாடக ரிலீஸில் முதல்வர் குமாரசாமி அதிரடி முடிவு. காலா இந்திய திரையுலகமே எதிர்பார்த்து காத்திருக்கும் படம். இப்படம் அடுத்த வாரம் திரைக்கு வர உள்ளது. இதை பார்க்க பல ரசிகர்கள் வெயிட்டிங்கில் உள்ளனர். ரஜினிக்கு கர்நாடகாவில் பெரிய ரசிகர்கள் வட்டம் உள்ளது அனைவரும் அறிந்தது. அந்த வகையில் காவிரி பிரச்சனையில் ரஜினி தமிழர்களுக்கு ஆதரவாக பேசினார். இதனால் காலா படத்தை ரிலீஸ் செய்யக்கூடாது என கர்நாடக பிலிம் சேம்பரே அரசிடம் மனு கொடுத்துள்ளது. இது குறித்து கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமி மக்கள் இந்த படத்தை பார்க்க விரும்பவில்லை என்றுதான் பிலிம் சேம்பர் மனு கொடுத்துள்ளது. இதை பற்றி விசாரித்து அப்படி அவர்கள் சொல்வது உண்மை என்றால் காலா இங்கு ரிலீஸ் ஆகாது என்று கூறினார். கெத்து காட்டிய தல அஜித் விஸ்வாசம் மாஸ் அப்டேட். நடிகர் அஜித்தின் விஸ்வாசம் படத்தின் படப்பிடிப்பு தற்போது நடைபெற்று வருகிறது. படப்பிடிப்பு தளத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்நிலையில் அஜித்தின் கதாபாத்திரம் குறித்த தகவல் இப்போது வெளியாகியுள்ளன. அஜித் குமார் இந்த படத்தில் 2 வேடத்தில் நடிக்கிறார். ஒரு வேடம் இளமையாகவும் மற்றொரு வேடம் வயதானவர் போல கதையமைக்கப்பட்டுள்ளதாம். தற்போது ஹைதராபாத்தில் உள்ள ராமோஜி பிலிம் சிட்டியில் படப்பிடிப்பு நடந்த முதற்கட்ட படப்பிடிப்பு முடிந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சென்னையில் 2ஆம் கட்ட படப்பிடிப்பை நடத்த முடிவு செய்திருந்த படக்குழு இப்போது திட்டத்தை மாற்றியுள்ளது. 3ஆம் கட்ட படப்பிடிப்புகள் நடப்பதாக இருந்த மும்பையில் அடுத்த கட்ட படப்பிடிப்பை நடத்த உள்ளது. மும்பை படப்பிடிப்பு முடிந்த பிறகு சென்னையில் படமாக்கப்பட வேண்டிய 2ஆம் கட்ட காட்சிகள் படமாக்க உள்ளார்கள். சென்னையில் படப்பிடிப்புகள் நடக்கும் போதே எடிட்டிங் உள்ளிட்ட போஸ்டர் ப்ரொடக்ஷன் பணிகளை செய்ய திட்டமிட்டுள்ளது. படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் செய்தே ஆக வேண்டும் என்ற காரணத்தினால் படக்குழு இந்த அதிரடி முடிவை எடுத்துள்ளது என்கிறார்கள். நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம கிரீன் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Pretty lies, look me in the face, tell me that you